வணக்கம் எவ்ரிவன். இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபைல் டைப்ஸ் இன் டேட்டா ப்ராசஸிங். நீங்கள் காமனாக இது வரைக்கும் பார்த்துருக்கிறது எந்த மாதிரி ஃபைல் டைப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும் அப்படின்னா சிஎஸ்வி. ஓகேவா? சிஎஸ்வி பற்றி பார்த்துருப்பீங்க. கம்மா செப்பரேட்டட் வேல்யூ ஃபார்மட் சம்திங். ஓகேவா? ஸோ கம்மா செப்பரேட்டட் ஃபைல் மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிஎஸ்வி. இதிலே வந்து டேப் டெலிபிட்டட் நிறையா ஃபார்மட்ஸ் இருக்குது. ஸோ சிஎஸ்வி வந்து நம்ம ரியல் டைமில் யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஒரு ஹியூஜ் டேட்டா ப்ராசஸிங் ஆர் டேட்டா மைக்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, டேட்டா மைக்ரேஷனாக என்ன அப்படின்னா, உங்களோட ஆன் ப்ரைமில் இருக்குது, ஆன் ப்ரைம் ஆர் வேறு ஏதாச்சும் க்ளவுடில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆரக்கிளில் இருக்குது, ஆரக்கிளில் உள்ளதை நீங்கள் வந்து பிக்வரிக்கு மாற்றுறீங்க, இல்லை உங்களோட இது ஹைவில் இருக்குது, இல்லை டேட்டா பிரிக்ஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பிக்வரிக்கு மாற்றுறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து சிஎஸ்வி யூஸ் பண்ண மாட்டோம். சிஎஸ்வி வந்து ஏன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா, சிஎஸ்வி வந்து அன்கம்ப்ரஸ்டு ஃபார்மேட், அன்கம்ப்ரஸ்டு ஃபார்மேட் ஃபைல். ஓகேவா? அன்கம்ப்ரஸ்டு ஃபார்மேட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து ஆஸ் ஈஸாக இருக்கும். இப்போ நீங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த டேட்டா வந்து நம்ம டைப் பண்ணுற டேட்டா வந்து அப்படியே இருக்கும், எந்த ஒரு சேஞ்சுமே ஆகாது, எந்த ஒரு கம்ப்ரஸுமே ஆகாது. ஸோ இதனால் வந்து என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால் வந்து செகண்ட் ஓகே. ஸோ நம்மளால் என்ன ஆகும் இப்போ ஹியூஜ் வால்யூம் ஆஃப் டேட்டாவை நம்ம மைக்ரேட் பண்ண போகிறோம். அதாவது ஆன் ப்ரைமில் இருக்குது, அதை வந்து நம்ம ஜிசிஎஸ்ல லோட் பண்ண போகிறோம். மைக்ரேஷன் ஆன் ப்ரைமில் இருக்குது. எய்தர் நம்ம போய் ஆன் ப்ரைமில் இருந்து ஃபைல் எடுத்துகிட்டு வருவோம், அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாச்சும் ஒரு டூல் வச்சு, மோஸ்ட்லி இந்த இடிஎல் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க, டேலண்ட் இன்ஃபர்மேட்டிக்கா, இதெல்லாமே வந்து, அப்புறம் இன்னும் 2 3 டூல்லாம் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆன் ப்ரைமில் இருக்கிற ஆன் ப்ரைமும் அதர் சோர்ஸில் இருக்கிற டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து பார்க்கெட் ஆர் எலமெண்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஜிசிஎஸ் பக்கெட்டில் போடுவாங்க. ஜிசிஎஸ் பக்கெட்டில் போகும்போது நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது சிஎஸ்வியாக இருக்கும்போது எப்படி அப்படின்னா, ஸோ அன்கம்ப்ரஸ்டு ஃபார்மெட்டாக இருக்கிறதுனால, இப்போது நம்மக்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்குது, ஒரு பேட்ச்க்கு வந்து நமக்கு வந்து ஒரு 10 மில்லியன் டேட்டா வருது அப்படின்னா, அந்த 10 மில்லியன் டேட்டா வந்து சிஎஸ்வியாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப ஹியூஜ் ஜிபியில் இருக்கும், 100 ஜிபிஸ் ஆஃப் சைஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் நம்ம வந்து மோஸ்ட்லி சிஎஸ்வி ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ராசஸை நம்ம ஃபைலை ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா, இட்ஸ் அ டைம் கன்சூமிங் அண்ட் இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆல்சோ நாட் குட். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம வந்து எப்பயுமே வந்து நம்ம சிஎஸ்வி ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். சிஎஸ்வி எங்கே ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா, வெரி ஸ்மால் அமௌண்ட் லோட், ப்ரிஃபரபிள் only for small amount of load. மேக்ஸிமம் 100 எம்பி தான் இப்போ எனக்கு லோடே ஆகும் எனக்கு டெய்லி வந்து 100 எம்பி தான் டேட்டாவே வரும் அப்படின்னா, அந்த டைமில் நம்ம வந்து சிஎஸ்வி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, அதே மாதிரி ஆரிஜின்லேயே அது வந்து சிஎஸ்வியை நம்மளால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நமக்கு வந்து சிம்பிள், நம்ம எக்ஸ்ட்ரா கன்வர்ஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆஸ் இஸாக நம்ம லோட் பண்ணிடலாம். 100 எம்பிங்கிறது வந்து நமக்கு வந்து பெரிய ப்ராசஸிங் இதெல்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ சிஎஸ்வி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்மெட்டு. பட் ஆனால் சிஎஸ்வி வந்து ஹெவி லோட்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். never used for large size migration. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இது, இந்த இந்த டாபிக் ஃபைல் டைப்ஸ் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இப்போ என்னோட ப்ரீவியஸ் கம்பெனியில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, சிஎஸ்வி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகிட்டாங்க. ஓகேவா? தே நெவர் நோ அதர் ஃபைல் டைப்ஸ் ஆர் எக்ஸிஸ்ட் அண்ட் தே டோன்ட் நோ வி கேன் யூஸ் திஸ் ஃபைல் டைப்ஸ் ஃபார் டேட்டா மைக்ரேஷன். ஸோ என்னாச்சு அப்படின்னா, எல்லாருமே வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணி முடிச்சிட்டாங்க. டெவலப்மெண்ட் பண்ணி முடித்த உடனே சிஎஸ்வி ஃபைலோட அவங்க மேக்ஸிமம் சைஸே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 300 எம்பி தான். ஒரு இந்த ETL பைப்லைன் வந்து 300 எம்பி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால்
சடன் ஸ்பைக்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஜிபிஸில் போயிடுச்சு எங்களுக்கு டேட்டா வந்து. அதாவது 300 எம்பி வர்ற இடத்துல வந்து எங்களுக்கு வந்து 1.2 ஜிபி 1.4 ஜிபின்னு வந்துடுச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஆனால் டேட்டாவோட கவுண்ட் அந்த இன்சைடு அந்த ஃபைலோட ரெக்கார்ட்ஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்தது. என்னடா இதுக்கு இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எங்களால் வந்து இந்த எஸ்எல்ஏவை வந்து சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்னு ஒன்று இருக்கும். உனக்கு ஜிசிஎஸ்ல வந்து ஃபைல் வந்து விழுந்த உடனே எனக்கு வந்து அடுத்த இத்தனை நிமிஷத்துக்குள்ள எனக்கு வந்து டவுன் ஸ்ட்ரீம் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம வந்து ஃபைலை வந்து ரெடி பண்ணி கொடுத்துடணும். அப்போ தான் அவன் வந்து அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள அவனால் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ எங்களுக்கு வந்து 7 நிமிஷம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 7 நிமிஷம் இருந்தது. க்ளவுட் ரன் ஆகி ப்ராசஸ் ஆகி அதே மாதிரி எல்லா ஜாப்புமே ரன் ஆகணும். ஸோ டக்குன்னு அந்த 1.2 ஜிபி வந்த உடனே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து இந்த 7 நிமிஷத்துக்குள்ளே ப்ராசஸ் பண்ண முடியல. எங்களுக்கு வந்து 8 நிமிஷம் 9 நிமிஷம் சம்டைம்ஸ் வந்து 12 மினிட்ஸ் கூட ஆச்சு. என்னன்னு பார்த்தோம்னா ஏன்னா ஏன்னா எங்களோட பைப்லைன் வந்து சிஎஸ்பி மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்தது. அதே மாதிரி இவ்வளோ சைஸ் வரும் நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஈவன் பிஸ்னஸ் டீம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ அதனால் வந்து டவுன் ஸ்ட்ரீம்ல இருந்து டிக்கெட் ரைஸ் பண்ணி அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து இனிஷியலாக நாங்கள் பிச் பண்ணோம் பார்க்கெட் ஃபைல் யூஸ் பண்ணலாம், அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எங்களோட சோர்ஸ் டீம் அந்த ஃபைலை ப்ளேஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஃபைலை அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஃபைலை ப்ளேஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த கன்வர்ஷன் கேப்பபிலிட்டி இல்லை. அவங்க வந்து எங்களால் சிஎஸ்வியாக மட்டும் தான் தர முடியும், எங்களால் பார்க்கெட்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது, எங்களால் பார்க்கெட்டாக எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணோம். கடைசியில் இந்த ஒரு சினாரியோ சடன் ஃபைல் சைஸ் இன்க்ரீஸுங்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து வேறு ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். ஏன்னா பைப்லைனில் கை வைக்க முடியாது. பைப்லைன்லனா அந்த லேண்டிங் டு பிக்யூரால் மட்டும்தான் நமக்கு இந்த ஃபைல் ஃபார்மேட் எல்லாமே தேவை. சிஎஸ்பியாக இருக்கனால நம்ம வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ண வேணாம். ஏன்னா அவங்க சங்கிங் மாற்றுங்க அப்படி மாற்றுங்க இப்படி மாற்றுங்கன்னாங்க. அதெல்லாம் மாற்ற முடியாது, நீங்கள் வந்து பார்க்கெட்டாக மாற்றி கொடுத்துருங்கன்னு சொன்ன உடனே அதாவது ஒரு 1.2 ஜிபி அதே மாதிரி ஸ்டாண்டர்டாக 300 எம்பி சைஸ் சிஎஸ்பி ஃபார்மேட் இருந்தது வந்து எங்களுக்கு வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 40 எம்பி. ஓகேவா? 40 எம்பி தான் மேக்ஸிமம். அந்த 1.2 ஜிபிங்கிறதே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 50 எம்பி தான் வந்துச்சு. ஓகேவா? அதுதான் வந்து சிஎஸ்பிக்கும் பார்க்கெட்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி சினாரியோவில் இப்போ ஃபியூச்சரில் வந்து நீங்கள் இப்போ போகிறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சினாரியோ வருது அப்படின்னா எப்பயுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இந்த மாதிரி டேட்டா லார்ஜ் லோட் டேட்டா மைக்ரேஷன் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து என்னவாக இருக்கணும்னா பார்க்கெட் ஃபைலாக தான் இருக்கணும். ஓகேவா? இன்டர்வியூவில் கண்டிப்பாக கேட்பாங்க என்னென்ன ஃபைல் ஃபார்மேட்லாம் தெரியும்னு கேட்டால் நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லணும் பார்க்கெட் தெரியும், நாங்கள் வந்து பார்க்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்க்கெட்டில் வந்து ஒரு லார்ஜ் ஃபைல் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டுருக்கேன் ஒரு சிஎஸ்வி அண்ட் பார்க்கெட்டில். ஓகேவா? உங்களுக்கு ஒரு கம்பேரிசனுக்காக நான் அதை அந்த டேட்டா டெம்பில் போடுறேன். சேம் டேட்டா பார்க்கெட்டில் எவ்வளோ சைஸ் வருது, சிஎஸ்வியில் எவ்வளோ சைஸ் வருதுன்னு பார்க்கலாம். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். சிஎஸ்பியில் வந்து உங்களுக்கு இப்போ 1 ஜிபி ஃபைல்னால் பார்க்கெட்லலாம் வந்து 40 எம்பி 50 எம்பி தான் இருக்கும். அதுவே அதிகமாக சொல்கிறேன், 30 டு 40 50 அவ்வளோதான், அதை தாண்டி போகாது. ஸோ அப்போ எவ்வளோ கம்ப்ரஸ் ஆகுது பாருங்கள். 1.2 ஜிபி எங்கே இருக்குது, 40 எம்பி எங்கே இருக்குது. ஸோ இது வந்து கம்ப்ரஸ்டு ஃபார்மேட். ஓகேவா? ஃபஸ்ட்டு எங்கள் பார்க்கெட் ஃபைல் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து காலம்னர் ஸ்டோரேஜ் ஃபைல் ஃபார்மேட். நம்ம பிக்வரி பார்த்தப்போ சொல்லியிருக்கோம் கரெக்டாக. பிக்வரி பார்த்தப்ப எப்படி அப்படின்னா பிக்வரிக்கும் ஆரக்கிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஆரக்கிள் வந்து ரோ லெவல் ஸ்டோரேஜ், பிக்வரி வந்து பிக்வரி ரெட் ஷிஃப்ட்டு ஸ்னோஃப்ளேக் இதெல்லாமே வந்து காலம்னர் ஸ்டோரேஜ். ஓகேவா? அதனால தான் வந்து அது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அனாலிட்டிக்ஸ்க்காக நம்ம இந்த இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பார்க்கெட்டும் காலம்னர் ஸ்டோரேஜ் ஃபைல் ஃபார்மெட்டு. இந்த ஃபைல் ஃபார்மெட் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் அதை ஓப்பன் பண்ணி வியூலாம் பண்ண முடியாது. ஓகேவா? அது வந்து அந்த ஃபார்மெட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த ஃபார்மெட்டு சிஎஸ்வி மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல, ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன், என்னால் பார்க்க முடியல. வேறு ஏதாச்சும் டூல் இருக்கா என்னன்னு தெரியல. அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒன்று எக்ஸ்டர்னல் டேபிள் கிரியேட் பண்ணி பிக்வரியில் பார்க்கணும், அப்படி இல்லைனா டேட்டாவை லோட் பண்ணி பிக்வரி ஏதாச்சும் ஒரு டேபிள் வழியாக தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து அனலிட்டிக்கல் லோட்ஸ்க்காக ஃபுல்லி அல்ட்ரா கம்ப்ரஸ்டு. ஓகே, அது வந்து அல்ட்ரா கம்ப்ரஸ்டு ஃபைல் ஃபார்மெட்டு. 1.2 ஜிபி file data can be a 40 MB file in Parquet.
CSV file data can be 40 MB file in Parquet. இதுதான் வந்து இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டி. இன்டர்வியூவில் கேட்கும்போது நீங்கள் வந்து இந்த இது சொல்லணும், காலம்னர் ஸ்டோரேஜ் ஃபைல் ஃபார்மேட். ஓகேவா, இது கீவேர்டு. ஓகே, பார்க்கெட் யூஸ் பண்ணிக்க அப்படின்னா நம்ம அது காலம்னர் ஸ்டோரேஜ். இது வந்து இட்ஸ் கம்ப்ரஸ்டு ஃபைல் ஃபார்மேட். ஸோ இதனால் வந்து ஹெவி சைஸில் இருக்கிற சைஸ், ஐ மீன் டேட்டா எல்லாமே வந்து ஈஸியாக நமக்கு வந்து கம்ப்ரஸ் பண்ணி லோ சைஸில் நமக்கு இருக்கும். இதனால் ஈஸியாக நம்ம வந்து டேட்டா வந்து ஈஸியாக லோட் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இது ஒன்று பார்க்கெட்டு. இவ்வளோ தான் கேட்பாங்க, வேறு எதுவும் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியமும் இல்லை. இவ்வளோ தான் பார்க்கெட்டுங்கிறது, இவ்வளோ தான் ஒரு கம்ப்ரஸ்ட் ஃபார்மெட்டு. இது வந்து ஒரு காலம்னர் ஃபைல் ஸ்டோரேஜ் ஃபார்மெட்டு. ஓகேவா, இது வந்து ரொம்ப ஹெவி டேட்டாவெல்லாம் வந்து கம்ப்ரஸ் பண்ணி கம்மியான ஃபைல் சைஸில் வந்து இதால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது ஒன்று. இதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஓஆர்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓஆர்சி. ஓகேவா, ஓஆர்சி ஃபைல் ஃபார்மேட். இது நான் வந்து ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இது வேணான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கெட்டே போயிட்டாங்க. ஓஆர்சி வந்து எதுக்காக அப்படின்னா, உங்களோட நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் இப்போ ஃபியூச்சரில் வந்து உங்களோட டேட்டா வந்து மைக்ரேட்டிங்கோ ஆர் ப்ராசஸிங்கோ, உங்களோட சோர்ஸ் டேட்டா வந்து ஹைவ் டேபிள்ஸ்லேருந்து வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஓஆர்சி வந்து ப்ரிஃபர் பண்ணணும். ஓகேவா, இதுவும் வந்து ஒரு காலம்னர் ஸ்டோரேஜ். காலம்னர் ஸ்டோரேஜ் ஃபைல் ஃபார்மேட்டு. ஓகேவா, ஸோ if it is highly recommended, okay, highly recommended or highly suitable for if data is coming from hive tables. ஹைவ்ங்கிறது ஒன்றும் இல்லை, அது ஒரு அப்பாச்சி ஹைவ்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பிக்வரி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி டேட்டா ப்ராக்ல வந்து ஸ்பார்க் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹைவ்ங்கிறதும் வந்து ஹைவ் ஹடூப். ஓகேவா, ஹடூப் என்விரான்மெண்ட் ஆக்சுவலி இது. ஓகே, ஹடூப்புங்கிறது வந்து ஒரு டேட்டா ப்ராசஸிங் பிளாட்ஃபார்ம். நமக்கு எப்படி பிக்வரி இருக்கோ அதே மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹடூப்லேருந்து நம்ம டேட்டாவை மைக்ரேட் பண்ணுறோம், ஹடூப் வேணான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிக்வரிக்கு மாறுறோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நம்ம ஓஆர்சி ஃபார்மெட் யூஸ் பண்ணலாம். ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, பார்க்கெட்டுக்கும் ஓஆர்சிக்கும். பட் ஆனால் ரெண்டும் சேம் தான். பார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஓஆர்சி வந்து இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். நம்ம ஓஆர்சி வந்து நார்மலாக நம்ம இன்னொரு டேபிள்லேருந்து எடுத்து ஓஆர்சியாக கன்வெர்ட் பண்ணி கூட பண்ணலாம். பட் ஆனால் இட் இஸ் ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் ஹடூப் டேபிள் மைக்ரேஷன். ஓகேவா, இது நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓஆர்சி எங்களுக்கு தெரியும், ஓஆர்சி தெரியுமான்னு கேட்டால் ஓஆர்சி எனக்கு தெரியும். ஸோ ஓஆர்சி வந்து நாங்கள் எப்போ ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா ஹைவ் டேபிள்ஸ்க்கு மட்டும். நீங்களே சொல்லணும், அது வந்து எங்கள் கம்பெனியில் நாங்கள் வந்து ஓஆர்சி வந்து ஹைவ் டேபிள்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். ஓகேவா, நீங்கள் எந்த ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தாலும் இன்டர்வியூவில் உங்களோட கம்பெனியில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படிங்கிற இதில் தான் சொல்லணும். ஓகேவா, இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மேட் இருக்கும். இது ஸ்டாண்டர்டாகவே வந்து ஹடூப் தான் ஃபார்மேட் இது பண்ணுவாங்க நீங்கள். பட் ஆனால் அந்த இடத்துல போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லலாம், ஒரு குட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ இன்டர்வியூவில் போகிறீங்க, பிக்வரி ஆப்டிமைசேஷன் மாதிரி கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு நெட்டில் பார்த்தா ஒன்று இருக்கும். ஓகேவா, நீங்கள் அதை சொன்னீங்க அப்படின்னா எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க கேள்வி கேட்பேன். அப்படியா, நெட்டில் இப்போ 4 பாயிண்ட் இருக்குது, நீங்கள் 3 பாயிண்ட் சொன்னீங்க அப்படின்னா நான் 4வது பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பேன். பட் ஆனால் இதுவே வந்து பிக்வரி ஆப்டிமைசேஷனுங்கிறது வந்து எங்கள் கம்பெனியில் நாங்கள் இந்த செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், எல்லாமே வந்து உங்களோட கம்பெனியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் இப்படியே சொன்னீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனால் உங்களுக்கு வந்து கேள்வி கேட்க முடியாது. அப்படி கேள்வி கேட்டாலும் நான் எங்கள் இதில் நாங்கள் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சிம்பிளாக சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு ட்ரிக்கு. ஓகேவா, ஸோ இது ஒன்று. ஓஆர்சி வந்து சேம், ஓஆர்சி இதே மாதிரி தான் 1.25 ஜிபி ஆஃப் டேட்டா இருந்தது அப்படின்னா இதோட கம்ப்ரஷனும் வந்து இதுவும் ஒரு அல்ட்ரா கம்ப்ரஷன் இதுதான். பட் ஒன்லி சூட்டபிள் ஃபார் ஹைவ் லோட்ஸ், ஹைவ் மைக்ரேஷன்ஸ். ஓகேவா, ஸோ இது ஒன்று. உங்களோட ரியல் டைமில் வந்து நீங்கள் இந்த சிஎஸ்வி அண்ட் பார்க்கெட் யூஸ் பண்ணுவீங்க. சிஎஸ்வி வந்து வெரி மினிமலோடு தான் யூஸ் பண்ணணும். இன்கேஸ்
நீங்கள் ஃபியூச்சரில் போயிட்டு கம்பெனியில் போயிட்டு சிஎஸ்வி யூஸ் பண்ணால் நீங்கள் அந்த இடத்துல ஒரு கொஷின் வைங்க. கொஷின் வச்சுட்டு ஏன் நம்ம பார்க்கெட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேபி சில கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கலாம், அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியலாம். பட் இருந்தாலும் நீங்கள் கொஷின் கேட்டிங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பார்க்கெட்னா என்னன்னு தெரியல அப்படின்னா அவன் கேட்பான் பார்க்கெட்னா என்னன்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் வந்து பார்க்கெட்டை யூஸ் பண்ணுவோம், இது வந்து ரொம்ப அல்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் குட் ஃபைல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கிரெடிபிலிட்டி உங்களோட விசிபிலிட்டி வந்து உங்களோட அந்த கம்பெனியில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இது ஒன்று, ஓஆர்சி ஒன்று. இதுக்கப்புறம் வந்து ஆவ்ரோன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஆவ்ரோ அப்படின்னா இது இது வந்து பார்க்க ஜேசன் மாதிரி தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணதில்லை. பட் ஆனால் உங்களோட ரெஸ்யூமில் போகிறதுக்கு இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி எதுக்காக வரும் அப்படின்னா ஸ்ட்ரீமிங் டேட்டா. ஓகேவா? ஸ்ட்ரீமிங் பேஸ்டு டேட்டா இன்ஜெக்ஷன். நம்ம வந்து ஸ்ட்ரீமிங் பார்த்தோம், பேட்ச் அண்ட் ஸ்ட்ரீமிங் பார்த்தோம். அதில் வந்து ஜேசான் ஃபார்மேட் தான் வந்து ஸ்ட்ரீமிங்கில் வரும்னு சொன்னோம். கரெக்டாக? ஸ்ட்ரீமிங்கிறது வந்து டேரெக்டாக ஒரு ஏபிஐ கால் பண்ணி டேட்டாவை லோட் பண்ணுறது ஒன்று. அதாவது பப்சப் டாப்பிக்கில் நம்ம வந்து டேட்டாவை லோட் பண்ணி பிக்வரி சப்ஸ்கிரிப்ஷன் வழியாக நம்ம புல் பண்ணி லோட் பண்ணுவோம். ஓகேவா? இது ஒரு மெத்தட். அதாவது டேரெக்டாக பப்சப்பில் வந்து டேட்டாவை ஃபைலாக இல்லாமல் இதுவாகவே பண்ணிடுறது. பட் ஆனால் ஒரு சில இன்ஜெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைல் ஃபார்மேட்டாகவும் இருக்கும். எனக்கு வந்து 10 செகண்டுக்கு ஒரு ஒரு தடவை வந்து ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபைலை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். ஓகேவா? அந்த மாதிரி சினாரியோஸில் நம்ம வந்து ஆவ்ரோ யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து ரெக்கமெண்டட் அப்ரோச்சு. நான் வந்து ஆவ்ரோ ஒர்க் பண்ணவங்க கிட்ட கேட்டிருக்கேன். அவங்களும் இதான் சொன்னாங்க. நான் நெட்டில் பார்த்துட்டு அவங்கள்ட்ட கேட்டேன் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு. எப்போ இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன். நான் அக்சென்ச்சரில் இருக்கும்போது கேட்டேன். ஓகேவா? ஸோ அவங்க வந்து இதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ஆவ்ரோ யூஸ் பண்ணாமல் ஏன் நம்ம ஜேசானே டேரெக்டாக யூஸ் பண்ணிடலாமே ஆவ்ரோக்கு பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இதே தான் சொன்னார். இந்த சிஎஸ்வி பார்க்கெட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸோ அதே தான் சொன்னார். ஆவ்ரோ வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், கம்ப்ரஸ்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து டேட்டா வந்து டக்கு டக்கு டக்குன்னு லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? இதுவே வந்து ஜேசான்னா எப்படி ராவாக ஆசிடிஸாக இருக்குமோ அந்த மாதிரி, அதை விட இது வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் குட். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்ட்ரீமிங் பேஸ்டு டேட்டா இன்ஜெக்ஷன். இதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜேசான்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் ஒரு பைத்தானில் இருக்கிற இது மாதிரி ஒரு கீ வேல்யூ பேர் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஜேசானும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட சோர்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஜேசானாக லோட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா ஜேசானும் சிஎஸ்வியும் ஒன்று. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ நம்மக்கிட்ட 1 மில்லியன் டேட்டா இருக்குது அப்படின்னா அதை வந்து சிஎஸ்வியாக ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா 1 மில்லியன் வந்து கம்மியாக தான் இருக்கும். மேபி இப்போ வந்து ஒரு 10 மில்லியன் இருக்குன்னு வைங்களேன். ஒரு 10 மில்லியன் ரெக்கார்டு இருக்குது அப்படின்னா ஜேசான் எக்ஸ்பிளைன் பண்ணுமா? ஜேசான் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் கீ வேல்யூ பேர். ஓகேவா? கீ வேல்யூ பேர் ஃபைல். நமக்கு எப்படி சிஎஸ்வியில் வந்து காலம் அது கீழே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஐடி 100, 101, 102 இருக்கோ அதே மாதிரி இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், இந்த சைஸில் இருக்கும். எம்ஐடி எம்ஐடி 100 நேம் எம்ப்ளாயோட நேம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். இது ஃபார்மேட் மேபி நான் வந்து ராங்காக போடுறேன். பட் ஆனால் இந்த ஒரு டிக்ஷனரி ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேவா? 101. ஸோ நேம் ஏஎஸ் லைக் தட் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து சிஎஸ்பியை விட கொஞ்சம் வந்து டேட்டா வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு இதுக்குமே வந்து நம்ம ஒவ்வொரு வேல்யூக்குமே வந்து நம்ம அதோட காலம் நேம் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட் வே. பட் ஆனால் இதையும் சிலர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஜேசான் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி சஜஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து அதர் ஃபைல் டைப்ஸ் பற்றி ஐடியாவே இருக்காது. இப்போ ஒருத்தன் வந்து சிஎஸ்பி வந்து ஒரு கேஸ் ஏன்னா அவனால் கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால்
இல்லை நாங்கள் வந்து சிஎஸ்வி மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், நாங்கள் வந்து ஜேசான் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 99% வந்து அவங்களுக்கு வந்து இந்த மற்ற ஃபைல் டைப்ஸை பற்றி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸே இருக்காது. ஓகேவா? அவேர்னஸே இல்லாமல் அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சே தான் வந்து எல்லா பைப்லைனு, எல்லா டிசைன், ஈவன் ஆர்கிடெக்ட்ஸ், நம்ம ஆர்கிடெக்ட்ஸ் கூட இதை பற்றி ஐடியா இருக்காது அதர் ஃபைல் டைப்ஸ் பற்றி. ஓகேவா? ஸோ அப்படி ஐடியா இல்லாதவங்க தான் வந்து சிஎஸ்வியையும் ஜேசானையும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சிஎஸ்வியாச்சும் நம்ம ஒரு கேஸில் எடுத்துக்கலாம். 30 MB 40 MB தான் சிஎஸ்விலே எவ்வளோ வருதுன்னா நம்ம அதை அது வந்து அட்ஜஸ்டபிள். ஓகேவா? இப்போ ஜேசான்லாம் எடுக்கிறாங்க, ஜேசானை வந்து எனக்கு வந்து இப்போ 1 மில்லியன் ரெக்கார்ட் இருக்கு, நான் வந்து ஜேசான் ஃபைலாக தரேன் அப்படின்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டிசைன்னா அதுதான். ஒருத்தங்க ஜேசான் வச்சு ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வேற வழியே இல்லை. ஒரு என்ன சொல்றது, சோர்ஸ் சிஸ்டம்ல ஒரு அவங்க வந்து ஜேசான் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், எங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஜேசான் யூஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு ஒரு ஒஸ்டான வே தான். ஓகேவா? வேற ஏதாச்சும் பண்ணி அந்த ஃபைல் டைப்பை கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ண தான் பெஸ்ட்டு. சோர்ஸ்னா எப்படின்னா ஜிசிபிக்கு வர்றதுக்கு முன்னாடி ப்ராசஸ் பண்ணுறது. ஜிசிபிக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம எப்படினாலும் ப்ராசஸ் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் நம்ம ஜிசிபிக்கு முன்னாடி வர்றதை வச்சே சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ இது ஒன்று ஜேசான் இருக்கு. இப்போ இதோட கம்பேரிசன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வந்து 10 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? 10 மில்லியன் ரெக்கார்ட்ஸ்னா 1 கோடி ரெக்கார்ட்ஸ். ஓகேவா? 10 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்போ இதை வந்து நான் வந்து சிஎஸ்வியில் போடுறேன் அப்படின்னா ஒரு 5 காலம்னே வைங்க. 5 காலம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு கிரேட்டர் தென் 1 GB. ஓகேவா? இது வந்து சிஎஸ்வி ஃபைல்னா 1 GBக்கு மேலே இருக்கும். டெஃபினட்டாக 1 GBக்கு மேலே இருக்கும். இதுவே வந்து நான் வந்து பார்க்கெட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் இது வந்து லெஸ் தென் 50 MB தான் இருக்கும் ஆக்சுவலி. ஓகேவா? அவ்வளோதான், மேக்ஸிமமே அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ஒரு நம்ம ஜிசிஎஸ் பைக்கில் 1 GB லோட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் 50 MB ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதில் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கே என்ன அப்படின்னா அவன் 1 GB ஃபைலை வந்து நம்ம ஜிசிஎஸ்ல அப்லோட் பண்ணணும். அதுவே வந்து எவ்வளோ பெரிய ப்ராசஸ், அதுவே சரியான டைம் கன்சூமிங் ப்ராசஸ் 1 GB அப்படிங்கிறதுனால சம்டைம்ஸ் நமக்கு வந்து டெராபைட்ஸ்லாம் டேட்டா வந்தது அப்படின்னா அவ்வளோதான், படுத்துரும். அவங்களுக்கு நம்ம ஜிசிபியில் எப்படினாலும் ப்ராசஸ் பண்ணிக்கலாம், க்ளவுட்னா அது வாட்டுக்கு அடித்து நவுட்டிக்கிட்டு இருக்கும். பட் ஸ்டில் அந்த இன்ஜெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவே வந்து ஜேசான் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து கம்பல்சரி வந்து ஒரு 1.5 GBக்கு மேலே தான் இருக்கும். இந்த ஃபைல் கம்பேரிசன் நான் சொல்கிறேன், ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணும். இப்போ சேம் ஃபைல் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் இதில் இருந்தோம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்து இதுவும் லெஸ் தென் 50 MB தான். பட் ஆனால் யூஸ் கேஸ் வந்து ஓஆர்சி இஸ் மோர் ரெக்கமெண்டட் ஃபார் ஹடூப் மைக்ரேஷன்ஸ். ஓகேவா? ஸோ அவரு வந்து கம்ப்ரெஸ்டாக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இது ஒரு லெஸ் தென் 1 GB இருக்கும். ஓகேவா? 1 GBக்குள்ளே முடிஞ்சிடும் இந்த 10 மில்லியன் ரோஸ்ங்கிறது. இதுதான் வந்து ஃபைல் ஃபார்மட்ஸ், அதாவது அதோட சைஸ், டிஃப்ரெண்ட் சைஸ். 10 மில்லியன் டேட்டா இருக்குது அப்படின்னா சிஎஸ்வியில் ஸ்டோர் பண்ணால் இந்த சைஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு இதில் ஸ்டோர் பண்ணான்னு சொல்லிட்டு. இந்த நாலேஜ் எதுக்கு அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லோட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட சோர்ஸ் வந்து ஹடூப்பில் இருக்குது இல்லை ஹைவில் இருக்குது அப்படின்னா உங்கள் டீம் சஜஸ்ட் பண்ணுறாங்க சிஎஸ்வி ஆர் பார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் சொல்லிக்கலாம் இல்லை ஓஆர்சி நம்ம போகலாம், ஓஆர்சி வந்து ஸ்பெஷலைஸ்டு ஃபார் திஸ் பர்டிகுலர் ஒர்க் லோடு அப்படின்னு சொல்லிக்கலாம். மினிமல் என்ன சொல்கிறது, மினிமல் டிஃபரன்ஸ் தான் பார்க்கெட்டுக்கு ஓஆர்சிக்கும். பட் ஆனால் ஓஆர்சி வந்து நேட்டிவ்லி சப்போர்ட் பண்ணும். நம்ம ஹைவ்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போதே ஓஆர்சி எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இது சஜஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு எப்போ எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டா இன்ஜினியராக மட்டும் போக மாட்டீங்க. அப்படி இல்லை உங்களுக்கு ஆர்கிடெக்ட் டீமோட ஒரு கனெக்ஷன் வருது, ஒரு நீங்கள் இந்த மாதிரி பிச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட கரியருக்கு, உங்களோட ஜாப்க்கு வந்து அது மோர் வேல்யூ ஆடிங் தான். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபைல் ஃபார்மட்ஸ். இந்த ஃபைல் ஃபார்மட்ஸ் தான் வந்து ஓவரால் டேட்டா ப்ராசஸிங். இது போக நிறையா இருக்குது. பட் ஆனால்
யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் யூஸ் பண்ண மாட்டோம். இதை போக வேறு ஏதாச்சும் ஃபைல் ஃபார்மேட்ஸ் பற்றி உங்ககிட்ட கேட்டாலும் நீங்கள் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எங்களுக்கு இவ்வளோதாங்க தெரியும். பார்கெட் ஒன்று போதும் உங்களோட இன்டர்வியூவில் சொல்கிறதுக்கு. பட் மற்றதையும் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு வேல்யூ ஆடிங் தான். ஸோ இவ்வளோ தான் வந்து ஃபைல் ஃபார்மேட்ஸ்.